ஆக்சிடென்ட் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. இது எப்போ மேம் போகலாம்? இங்கே இப்போது பப்ளிக்கில் போகலாமா? ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்த டைமில் சூப்பராக ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்போ டிராஃபிக் வந்து கம்மியாக இருந்துச்சோ அதோட டபுள் இந்த டைம் வந்து இருக்குது. கைஸ் எல்லாரும் ஜாலியாக சில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ளைஓவருக்கு மேலே. ஹை கைஸ், இன்றைக்கி வந்து ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் அக்டோபர் 9th. ஸோ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அங்கே பார்த்தா நிறையா பேர் வந்து சீஃப் மினிஸ்டருக்காக சிஎம்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஜிடி நாயுடு அவர்களின் குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அவருடைய மகனுக்கும் மரியாதை செலுத்துகிறார்கள். விரிவுபடுத்தப்பட்ட தரைத்தள சாலை என மொத்தம் 10 வழித்தடங்களுடன் கோவை விமான நிலையம், காலேஜ், நவ இந்தியா மற்றும் அண்ணா சிலை என 4 இடங்களில் ஏறுதளம் மற்றும் 2 தளங்களுடன் இப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமை தேடி தந்த ஜிடி நாயுடு அவர்களின் பெயரில் திறக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் மிக நீளமான உயர்மட்ட பாலத்தினை மக்களின் பயன்பாட்டிற்காக தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மாவட்ட மக்களின் கைத்தட்டல்களுடன் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மிக நீளமான ஜிடி நாயுடு என பெயரிடப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள். இது எப்போ மேம் போகலாம்? இங்கே இப்போது பப்ளிக்கில் போகலாமா? 2 ஹவர்ஸ்க்கு அப்புறங்களா? சரி சரி, ஓகே ஓகே. ஓ, அப்போ இன்னைக்கு ஃபுல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நியூஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, அவங்க ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டாங்க. அங்கே வேறு லாக் அடிச்சுருக்காங்க, எல்லா லாக் அடிச்சுங்களா? ஆனால் க்ரௌடு கொஞ்சம் கண்ட்ரோலபிள் தான். இதில் மேலே போயிடுச்சுன்னா உங்கள் ஃப்ரீ ஆயிடும். சார் கிளம்பிட்டாருன்னா ஃப்ரீ ஆயிடும். ஓகே ஓகே. ஃப்ளைஓவரோட ஓப்பனிங் நம்ம வந்து வெற்றிகரமாக வந்தாச்சு. வேறு லெவல். இப்போ பார்த்தா செம்ம ஹெவி டிராஃபிக்கில் வந்து மாட்டியிருக்கேன். ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி. அண்ட் அதோட ஓப்பனிங்க்கு வந்து நம்ம இன்றைக்கி வேறு லெவலில் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா பின்னாடியே செம்ம டிராஃபிக் ஃபுல்லாக வந்து பேரிகேட் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு வெஹிக்கிளுமே வந்து உள்ளுக்குள்ள வந்தால் இப்போ அலோவ் பண்ணல. ஸோ பப்ளிக் வந்து இன்றைக்கி ஆஃப்டர் 2:30 மேபி சிஎம் சாருக்கு வந்து 2:30க்கு வந்து ஃப்ளைட் ஆமாம். ரிட்டன் மறுபடியும் சிட்ரா இந்த வழியில் தான் போவாங்க. அதனால் ஆஃப்டர் 2:30க்கு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது இன்னொரு பிளேஸ் குளோபல் சம்மிட்டுக்கு வந்து நான் போக வேண்டியிருக்கு. ஸோ போய் முடிச்சுட்டு ஆஃப்டர் லஞ்ச் ஒரு 2:30, 3 o'clock போல் மறுபடியும் இங்கே வந்து விசிட் பண்ணி ஃப்ளைஓவர் மேலே போக முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 4 o'clock ஆகுது. அண்டு அப்போ சொன்ன மாதிரி பப்ளிக் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொபைலில் வந்து டைமர் செட் பண்ண போகிறோம். அப்புறம் அப்படியே மொபைல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளைஓவரில் ஒரு நார்மல் ஸ்பீடில் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஒரு 60 கிட்ட வந்து போட்டிருக்காங்க. ஸோ நார்மல் ஸ்பீடில் ஒரு 60 அவங்க என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பீடில் போனால் அந்த எண்டுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போகலாம். சூப்பர். மாலெல்லாம் போட்டு அப்படியே வேற லெவலில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளைஓவரை. இந்த சைடில் ஃபுல்லாக வந்து லைட்ஸ் வந்து இருக்குது. கம்ப்ளீட்டாக லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நைட்டில் வந்து அப்படியே க்ளோ ஆகும்னு நினைக்கிறேன். நைட்டு முடிஞ்சால் இஃப் பாசிபிள் நம்ம இந்த ஃப்ளைஓவர் மறுபடியும் வந்து க்ராஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளைஓவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸாக இதை வந்து பில்ட் பண்ணாங்க. அண்ட் இதை பில்ட் பண்ணும்போது கீழே வந்து ஹெவி டிராஃபிக், நிறைய இடத்துல யூ டர்ன்ஸ்,
அண்ட் இருக்கிற சிக்னல் எல்லாமே கீழே வந்து எடுத்துட்டாங்க. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்த டைமில் சூப்பராக ஓப்பன் பண்ணிட்டாங்க. 60 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. நாம் வந்து அரௌண்ட் ஒரு 60-70 வந்து போயிட்டுருக்கோம். ஜிஆர்டியை வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். இப்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஆர்டி வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. ஜென்னிஸ் ரெசிடென்சி இப்போ வந்து க்ராஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் இருந்து ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து இங்கே பரிமான் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க 60. இதுவே ஆமாம், இதுவே குறைஞ்சது 30 மினிட்ஸ் ஆகிருக்கும் சிட்ராலேருந்து இங்கே வரதுக்கு. ஆமாம், இது வந்து சரியான ஒரு பீக் ஹார்ஸ். இந்த டைம்லாம் கீழே வாய்ப்பே கிடையாது. நவ இந்தியா லக்ஷ்மி மில்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நவ இந்தியா 700. இங்கே வந்து சேஃப்டிக்கு வந்து நிறையா வச்சுருக்காங்க. கைஸ் நல்ல வேலை நவ இந்தியாவில் கீழே இறங்கியிருப்பேன். அப்படியே பார்த்துட்டே இறங்கிட்டேன் ப்ரோ. பாலம் நல்லா பெருசாக இருக்குது. அண்டு ஸ்டார்டிங்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால என்னன்னு தெரியல. பட் நிறையா பேர் வந்து இந்த ஃப்ளைஓவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது. பின்னாடி நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அண்டு இதோட செட்டப் வந்து ரொம்பவே ப்ராப்பராக நீட்டாக சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாக 2 வெஹிக்கிள்ஸ் அட் அ டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே வந்து போய்க்கலாம். இங்கே இப்போ வந்து அண்ணா சாலையோட ஒரு ஜங்ஷன் வந்து இங்கே இப்போ கிட்ட வரப்போகுது. அண்ணா சாலையோட ஜங்ஷன் இங்கே ஜிடி ஆடிட்டோரியம் வந்து கிராஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃப்ளைஓவர் நேம் வந்து ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் தான். ஓகே, இங்கே வந்து ஒரு இறக்கம் வருது. இங்கே தான் வந்து எக்ஸிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இறங்குறோம், அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃப்ளைஓவர் வந்து எண்ட் ஆக போகுது. இங்கேயும் நல்லா மாலெல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஒரு ஜங்ஷனில் வந்து இது வந்து எண்ட் ஆகுது. அண்ட் எஸ், ஸோ இப்போ வந்து டைம் பார்த்துடலாம் ப்ரோ. என்ன டைம் ப்ரோ ஆகுது? வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10 minutes 52 seconds. 10 கிலோமீட்டர்ஸ் ஃப்ளைஓவர் அண்ட் அரௌண்ட் 10 மினிட்ஸில் வந்து இது ஈஸியாக வந்து ரீச் பண்ணிட முடியும். இதே நம்ம இந்த பிளேஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக சிட்ரா தாண்டி அங்கே அந்த நீலாம்பூரில் அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆயிரும். அண்ட் இருக்கிற டிராஃபிக்கில் அப்படியே ஒரு மாதிரி மண்டெல்லாம் சூடாகி போயிடும். பட் இந்த ஃப்ளைஓவர் கட்டினது சீரியஸாக ரொம்ப யூஸ்ஃபுல். அண்டு இங்கே வந்து இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரைட் அண்ட் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. அங்கே ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கைஸ். ஓகே, ஃபஸ்ட் டே ஆஃப் ஃப்ளைஓவர் வந்து நம்ம முடிச்சாச்சு. நம்ம இட்ஸ் பாசிபிள் நைட்டும் வந்து ஒரு ரைடு வந்து இன்றைக்கே வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். நைட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஏன் எல்லா இடத்துலையும் லைட்ஸ் இருந்துச்சு. நைட் அநேகமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் பாசிபிள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டினதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒரு ரைடு வந்து போவோம். கீழே ஃப்ளைஓவர் ஏறாமல் கீழே போகும்போது எத்தனை சிக்னல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து கவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ளைஓவர் மேலே ஏறுறேன்னா எவ்வளோ சிக்னல்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். இவ்வளோ அப்படியே பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. சோஃபார் எந்த ஒரு டிராஃபிக்கும் மேஜர் டிராஃபிக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக தான் வந்து வண்டி போயிட்டுருக்கு. மெஜாரிட்டி இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இங்கே சிக்னல்ஸ் நிறையா வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் எத்தனை சிக்னல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம். எவ்வளோ ஸ்டாப்பிங்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு சிக்னல், அந்த லக்கீலி அந்த சிக்னல் வந்து க்ரீனில் இருக்குது. ஆஹா, ஆரஞ்சு மாற்றிட்டாங்க. 1 முடிஞ்சு ஸ்டாப். இங்கே ஒரு சிக்னல் 20-30 செகண்ட்ஸ்க்கு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கே ஒரு சிக்னலு. ஆமாம், இங்கே ஒரு சிக்னல் ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஆஃபில் தான் இருக்குது. சிட்ராவில் வந்து ஒரு சிக்னல் வருது. இங்கே ஒரு சிக்னல் இருக்குது. ஆனால் இதுவுமே வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. 15 minutes 41 seconds. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes. ஏதோ டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு, அது வந்து எப்படின்னு தெரியல. பட் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 5 minutesல
எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸில் கீழேருந்தே வந்துட்டோம். காலையில் வந்து 45 மினிட்ஸ் சொன்னாங்க. ஸோ ஹெவி டிராஃபிக்கில் கண்டிப்பாக 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் ஆகும் அங்கேருந்து இங்கே வரதுக்கு. பட் இன்னைக்கு டிராஃபிக் இல்லாததுனால கம்ப்ளீட்டாக வந்துட்டோம். எந்த அளவுக்கு அப்போ டிராஃபிக் வந்து கம்மியாக இருந்துச்சோ அதோட டபுள் த டைம் வந்து இருக்குது. கைஸ், ஃப்ளைஓவரில் நைட் டைம் லைட்லாம் போட்டிருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த ஃப்ளைஓவர் வந்து விசிட் பண்ணுங்கள். காலையில் பார்த்ததோட இப்போ வந்து பயங்கரமாக கூட்டமாக இருக்குது இந்த ஃப்ளைஓவர். நிறைய பேர் இருக்காங்க, இங்கேயும் வராங்க. அண்ட் பின்னாடி ஆல்சோ வந்து சரியான கூட்டம். அது ஈவினிங் ஆமாம். ஆனால் ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி ஃப்ளைஓவரில் ஓப்பனிங் அப்போ இந்த மாதிரி போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஏய், என்னடா பார்க்காவே மாற்றிட்டாங்க போல. கைஸ், எல்லாரும் ஜாலியாக சில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ளைஓவருக்கு மேலே. அவ்வளோதான், லேண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து டைம் யூட்டன் போட்டு அப்படியே அந்த ஒரு எக்ஸிட் இருக்குல்ல, அந்த வழியாக தான் போய் போகிறோம். அப்படியே யூட்டன் போட்டு ஏறிட்டு அந்த எக்ஸிட் வழியாக போயிடலாம். ஸோ அவ்வளோதான், இறங்கியாச்சு. கரெக்டாக இப்போ வந்து 12 minutes 22 seconds 23 seconds வீடியோ ரெக்கார்ட் ஆகிற டைமிங்கில் நான் நோட் பண்ணி சொல்கிறேன். கரெக்டாக 12 minutes 23 seconds வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் கைஸ், இதுதான் வந்து நைட் டைம் ஃபஸ்ட்டு டே ஜிடி நாயுடுவோட ஃப்ளைஓவர் நைட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் வந்து இங்கே மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செம்மையாக ஜாலியாக வந்து நான் என்ஜாய் பண்ணேன். மறுபடியும் ரிட்டனில் அதே ஃப்ளைஓவரில் ஏறி இன்னொரு எக்ஸிட் வழியாக இறங்கி தான் வந்து நாங்கள் ரிட்டன் போக போகிறோம். எஸ், நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நைட்டில் இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைவாக இதையும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இல்லை, நீங்கள் வேறு ஏதோ ஊரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போம். நான் அப்படியே இப்போ வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எஸ், சைனிங் ஆஃப், பை பை. மறக்காமல் வெயிட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா. அண்ட் இது வந்து ஒரு ஸ்மால் எக்ஸிட் கூட இப்போ நாங்கள் வந்து பூந்துருக்கோம். ஸ்மால் எக்ஸிட்லேயே வந்து ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஏய், மேலே கீழே வேற இல்லை, மஜாவாக இருக்குப்போ.